ஹலோ மக்களே, இது என்னுடைய ஃபர்ஸ்ட் வீடியோ. எல்லாரும் போல் எனக்கும் யூடியூப் சேனல் ஆரம்பிக்கணுன்றது ரொம்ப நாள் கனவுங்க. ஸோ ஃபைனலி என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து மோட்டிவேட் பண்ணி ஒரு யூடியூப் சேனலை ஆரம்பிக்கலான்னு சொல்லிட்டு முடிவெடுத்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இந்த டே டு டே பிஸி லைஃப்பில் வந்து ஒருத்தர் பார்த்துக்கிறதே பெரிய விஷயமா இருக்கிற சமயத்தில் நமக்காக ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணணுன்றதை நம்ம என்றைக்குமே மறக்கக்கூடாது. ஸோ அந்த விஷயத்தில் வந்துட்டு நாங்கள் எப்போவுமே யுனைட்டடாக இருப்போம். சாட்டர்டே சண்டே எப்போவுமே வந்து பீச்சுக்கு போகிறது எங்களுடைய வழக்கம். ஸோ இப்போ நாங்கள் போன பீச் பார்த்திங்கன்னா திருவான்மையூர் ஆர்டிஓ பீச். ஸோ ஏன் அந்த பீச்சை வந்து நாங்கள் வந்து ப்ரிஃபர் பண்ணோன்னா வந்துட்டு அங்கே வந்து மணல் ப்ளே ஏரியா வந்து தனியாக இருக்கும் அண்ட் ஈட்டபிள் ஐட்டம்ஸ்லாம் தனியாக இருக்கும். ஸோ பசங்களுமே வந்துட்டு இது வேணும் அது வேணும் டாய்ஸ் வேணும் இல்லை அந்த மாதிரி சொல்லாமல் வந்துட்டு எங்கேஜாக இருக்கிறதுக்காக நாங்கள் இந்த பீச்சை சூஸ் பண்ணோங்க. ஸோ பேசிக்கலி நான் கொஞ்சம் சோம்பேறி பார்த்துக்கோங்க. அதனால வந்தோடனே என் பையன் யூஸ்வலாக மோமோஸ் ரொம்ப பிடிக்கும்னு சொல்லுவான். ஸோ அவங்க அப்பா வந்துட்டு மோமோஸ் மட்டும் வாங்கிட்டு வந்துடுவார். அதுக்காக வந்துட்டு 2 பேரும் கிளம்பியாச்சு. நான் சோம்பேறின்னு சொன்னேன் இல்லையா, அதனால் நான் அங்கேயே உட்காந்துட்டேன். ஸோ அவர் வந்து இங்கே வந்து போகிற கடை, நாங்கள் ப்ரிஃபர் பண்ணுற கடை பார்த்திங்கன்னா வந்து டி மோமோஸ்னு ஒரு கடை இருக்கும். நாங்கள் ஏன் அந்த கடையை வந்து ப்ரிஃபர் பண்ணுறோன்னா அங்கே வந்துட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குங்க எல்லா ஈட்டபிள்ஸும். அவங்களே வந்துட்டு பேட்டர்லேருந்து அதுக்கு போடுற ஸ்டஃபிங்ஸ் வரைக்கும் அவங்களே வந்துட்டு அந்த டைம் ஆஃபில் வந்துட்டு நம்ம கேட்குற மாதிரி அழகாக அந்த ப்ரிப்பேர் பண்ணி கொடுப்பாங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுதான் அந்த டி மோமோஸ் கடை. ஸோ 2 பிளேட் ஸ்டீம்டு சிக்கன் மோமோஸ் வந்து ஆர்டர் பண்ணோம். ஆயிலி ஐட்டம்ஸ் வந்துட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டீம்டு சிக்கன் மோமோஸ் வந்து ப்ரிஃபர் பண்ணோம். ஸோ அவங்க வந்துட்டு அந்த பேட்டர்லாம் வந்துட்டு ரெடி பண்ணி வந்து கொடுக்கறதுக்காக வந்துட்டு ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இவர் தான் என் பையன் நக்ஷத், பேர் நக்ஷத். ஸோ அவரும் அவங்க அப்பாவும் தான் வந்துட்டு ஆர்டர் பண்ணிகிட்ருக்காங்க. ஆவி எப்படி பறக்குதுன்னு பாருங்களேன். அதுக்கப்புறம் எங்களை பற்றி சொல்லணுன்னா வந்துட்டு நானும் என் ஹஸ்பண்டும் பேசிக்கலி ஃபுட்டீஸ், சாப்பிட்றதுன்னா ரொம்ப பிடிக்குங்க. ஸோ சாப்பாடுன்னா நைட்டு 10 மணி 12 மணி ஆனாலும் கிளம்பிடுவேன் எங்கேயாச்சும் வெளியில். பட் ஆனால் அதே சமயம் வந்து ரீசனபிள் காஸ்ட்டில் தான் வந்துட்டு சாப்பிடுவோன்னு பார்த்துக்கோங்க. ஸோ இங்கே தான் வந்துட்டு அந்த பேட்டரை வந்து ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெடிமேட் மோமோஸ்னால் உங்களுக்கு அந்த டேஸ்ட்டும் வந்து அந்த அளவுக்கு இருக்காது இல்லைங்களா. ஸோ அவ்வளவு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்காது. இப்போ பார்த்திங்கன்னா பாருங்களேன் எவ்வளோ அழகாக ஷேப்பில் வந்துட்டு ஒரு மீடியம் சைஸ்டு மோமோஸ் தான், குட்டி மோமோஸும் இல்லை, ரீசனபிளாகவும் இருக்கும். 100 ருபீஸ்க்கே உங்களுக்கு நல்லாவே வந்துட்டு மோமோஸ் கிடைக்கும். பையன் எக்ஸைட் ஆகிட்டார் மோமோஸை பார்த்துட்டு. அண்ட் இதுக்கு தொட்டுக்க வந்துட்டு ஷெஷ்வான் சாஸும் மயனீஸும் வந்து கொடுப்பாங்க. ஸோ அந்த ஷெஷ்வான் சாஸ் வந்து ரொம்ப ஸ்பைஸியாகவும் இருக்காது, குழந்தைங்க வந்து சாப்பிட்ற அளவுக்கு ஓரளவுக்கு மீடியம் லெவல்லே இருக்கும். அப்படியே இந்த ஃபுட் ஸ்ட்ரீட்ஸில் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். எறா பஜ்ஜி, என்னது ஃபிஷ் ஃப்ரை, முட்டை போண்டா, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்துட்டு கிடைக்கும். ஆஸ் வெல் அஸ் வந்துட்டு பாஸ்தாஸ் கிடைக்கும், பர்கர்ஸ் கிடைக்கும், எல்லாமே இருக்கும். இது ரீசனபிள் ரேட். சில பேருக்கு வந்துட்டு ஏன்னா ஒரு 100 ருபீஸில் வாங்கணும்னு நினச்சாலும் நீங்கள் போயிட்டு சேஃபாக வந்துடலாம். இல்லை கொஞ்சம் லேவிஷாக ஸ்பெண்ட் பண்ணுறவங்களுக்கும் இந்த ஸ்பாட் வந்துட்டு ரொம்பவே வந்துட்டு நல்லா இருக்குங்க. ட்ரை பண்ணி பார்த்தா டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்தது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவனும் வந்து ரொம்ப ரசித்து சாப்பிட்டான். அண்டு ஃபில்லிங்காக இருக்கும். நாங்கள் வந்து 2 பிளேட் ஆர்டர் பண்ணியிருந்தோம். ஒன்று அவன் சாப்பிட்டான், நான் ஒன்று சாப்பிட்டேன். ஸோ 200 வந்துட்டு எங்களோட டின்னர் வந்து முடிஞ்சு போச்சு. அண்டு பீச்சுமே வந்து க்ரௌடடாக இருந்துச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபேமிலிஸோடு வந்து எல்லோரும் வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மெயினாக வந்துட்டு நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து என்ன தாட்ஸ் இருக்குது, என்ன இது பண்ணலான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணாலே கவலைகள்லாம் விட்டு போயிடும் இல்லையா. ஸோ அதுக்கான பெஸ்ட்டு ஸ்பாட் தான் இது. நாங்கள் 2 பேர் சாப்பிட்டோன்னு சொல்லியாச்சு, பாவம் மனுஷன் எங்களுக்காக வாங்கிட்டு வந்தார், அவரும் சாப்பிடணும் இல்லையா. ஸோ ஸ்பைசி ஃபுட்லாம் சாப்பிட மாட்டாருங்க. ரொம்ப டயட் கான்ஷியஸும் கூட, ஃபுட்டி அட் த சேம் டைம் வந்து டயட் கான்ஷியஸாகவும் இருப்பார். கொஞ்சம் ஸ்பைசினஸ் கம்மியாக, அதே சமயம் கொஞ்சம் ஹெல்த்தியாக அந்த மாதிரிலாம் வந்து பார்த்து சாப்பிடுவார். ஸோ அவர் வந்து ஒயிட் சாஸ் பாஸ்தா ஆர்டர் பண்ணியிருந்தார். என் பையன் இன்னும் கொஞ்சம் எனக்கு சாப்பிடணும் போல் இருக்குப்பான்னு சொன்னதுனால வித் க்ரன்ச்சி சிக்கன்னு சொல்லியிருந்தார். ஸோ அவன் வந்து சிக்கன்ஸ்லாம் விரும்பி சாப்பிடுவான், பாஸ்தா இவர் எடுத்துக்கலான்னு சொல்லிட்டு ஆர்டர் பண்ணியிருந்தார். நீங்கள் பார்த்தீங்கன்னா மேலே வந்து அந்த க்ரன்ச்சி சிக்கன் போட்டுட்டு
பாஸ்தா மேலே வந்து கொஞ்சம் ஆரிகானோ, லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸ்லாம் போட்டு வந்து எடுத்துருப்பாங்க. இந்த ஐஸ்கிரீம் ஷாப் வந்து ரொம்ப ஃபேமஸ்ங்க அங்கே. கிரேட்டட் ஐஸ்கிரீம்ஸாக இருக்கும். ஸோ உங்களுக்கு என்னென்ன டாப்பிங்ஸ் வேணுமோ அந்த டாப்பிங்ஸ்லாம் போட்டு கொடுப்பாங்க சரிங்களா. ஸோ சரி பாஸ்தாவும் ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு பார்த்துட்ருந்தோம். எடுத்துகிட்டு வந்தார். ட்ரை பண்ணி பார்த்தோம். ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலி. என் பையனே வந்து பாவம் அவர் சாப்பிடக்கூட விடலை. அவனே நிறைய காலி பண்ணிட்டான். அவர் கொஞ்சம் தான் சாப்பிட்டுட்டு இருந்தார். மீன்வைல் வந்து அவர் வரத்துக்குள்ளே நான் வந்து என் ஃப்ரெண்ட்ஸ் கூடலாம் வந்து கொஞ்சம் சிட் சாட் பண்ணிகிட்டு இருந்தேன். என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து கால் பண்ணியிருந்தாங்க. ஸோ பேசிகிட்டு இருந்தேன் நான். அண்ட் என் பையனும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஜாலியாக வந்துட்டு விளாடிட்டு ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணோம். நீங்களும் இந்த மாதிரி போயிட்டு கண்டிப்பாக என்ஜாய் பண்ணி டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். அண்ட் எங்களோட வீடியோஸை வந்து மறக்காமல் பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்களுடைய டே டு டே ஆக்டிவிட்டீஸை வந்து இன்னும் அப்கமிங் வீடியோஸில் நான் கண்டிப்பாக ஷேர் பண்ணுறேன். ஃபைனல் டச்சாக வந்துட்டு பீச் போயாச்சு. ஐஸ்கிரீம் இல்லாமல் முடிக்க முடியுமா? ஸோ 2 சாக்கோபார் வாங்கினோம். ஹாப்பியாக சாப்பிட்டோம். அவர் வந்து வாங்கிக்கல, வேண்டான்னு சொல்லிட்டாரு. ஸோ சாப்பிட்டாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே கிளம்பிட்டோங்க. இந்த மாதிரி எங்கெங்கே வந்துட்டு நாங்கள் விசிட் பண்ணுறோமோ அந்தந்த இடத்துல என்னென்ன சீப்பாக கிடைக்கும் இல்லை யூனிக்காக என்னென்ன திங்ஸ் கிடைக்குதுன்னு சொல்கிறோம். பாய். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள்.